லேவியராகமம் 25:36. லேவியராகமம் 25:36. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. வட்டி வாங்க கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வட்டிக்கு பணத்தை கொடுத்து வட்டிக்கு பணம் வட்டி பணம் வாங்கக்கூடாது. 1% கூட வாங்கக்கூடாது. நீங்க கொடுக்கலாம், உதவின்னு கொடுக்கலாம், இல்லாவிட்டா கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி வந்தா வரவு, வராட்டா விட்டுறணும். அப்படி ஒன்றாலும் தாங்க முடியும்னா தான் நீ கடன் கொடுக்கணும். அவன்கிட்ட போயிட்டு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் சண்டையை போட்டுக்கிட்டு இல்லாவிட்ட லட்சக்கணக்கில் நம்ம கொடுத்துட்டு திருப்பி அவன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவனை விரட்டிக்கிட்டு அவன் கோயிலுக்கு வராமல் அவன் தேவசமூகத்துக்கு வராமல் அவனை வந்தா இங்கே கோயிலையே மடக்கிடணும்னு சொல்லிட்டு இதெல்லாமே பரலோகத்துக்கு மாறான செயல்கள். நீ கர்த்தருக்கு பயந்த மனுஷன்னா நீ வட்டி என்ன செய்யக்கூடாது, வாங்க கூடாது. விசுவாசிகள் தயவு செய்து யாத்தியாவது, நம்ம ஆளுங்க ஒரு சிலர் வேற மாதிரி டெக்னிக்கலா பண்றாங்க. ஏன்ட்ட பணம் இல்லை, நான் ஏன்ட்ட வாங்கி தரேன். பொய், இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்ற ஆள்லாம் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். இவங்க கையில பணம் இருக்கும், ஆனா இவங்க பணம்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டானா, தரமாட்டான். அதனால நான் இன்னொருத்தன் பணம்னு சொல்லி அதை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவன் 4 பைசா கேட்டான், 7 பைசா கேட்டான், 2 பைசா கேட்டான் வட்டி. ஆண்டவர் எல்லா வட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வட்டி வாங்க கூடாது. வட்டி வாங்கியிருக்குமா? அது உங்களுக்கு தான் தெரியும். நமக்கு இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்ட பிறகு நீங்க இந்த வட்டி, ஆண்டவர் அநேகருக்கு கொடுக்காது, பணம் கொடுக்காததுக்கு காரணமே வட்டி கொடுத்துருவான்னு பயந்து போய் ஆண்டவரே கொடுக்காம வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இவனுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துட்டா எங்க விட்டுருவான், வட்டி கொடுத்துருவான், பிசினஸ் தொடங்கிடுவான்னு சொல்லிட்டு தான் கொடுக்கறது இல்லை. தயவு செய்து கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு சொன்னா நீ வட்டி கொடுக்காதீங்க. வாசிங்க சங்கீதத்தில், தன் பணத்தை வட்டிக்கு கூடாதவன் தான் எங்க ஏறுவான், கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும். சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. போதுமா? சங்கீதம் 15 கடைசியில் இருக்கு, தன் பணத்தை வட்டிக்கு கூடாமல். யாரவன்? முதலாம் வசனம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஒருத்தன் போய் சேரணும்னு சொன்னா அவன் வட்டிக்கு தன் பணத்தை கொடுக்க கூடாது. 1 பைசா 1/2 பைசா ஒன்னும் கொடுக்க கூடாது. உனக்கு இருக்கா, உனக்கு அது ஒரு ஆசீர்வாதம். நீ என்ன செய், கடன் வாங்காதிருப்பாய். நீ என்ன செய், கடன் கொடுப்பாய். கடன் கொடு, ஒரு டைம் போட்டு கொடு, அவன் திருப்பி கொடுத்தானா வாங்கிக்கோ. கொடுக்கல என்ன பண்றது, சண்டை பண்ண முடியுமா? நான் வட்டி கொடுக்கல, நான் அங்கதான் அப்படி செஞ்சேன். ஒன்னும் இல்லை, உனக்கு கொடுக்க சக்தி, உனக்கு கொடுத்துட்டு அதை தாங்க சக்தி இல்லைன்னா கொடுக்காத. உதாரணத்துவமா நீ கொடுத்தீங்கன்னா அதை ஒரு சிலர் அப்படி இல்லை, கொடுத்துட்டு சொல்லி காட்டுவாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு சபையில 2 பேருக்கு பிரச்சனை. ஒரு ஆள் எந்திரிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுத்திரி போட்டதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ நான் நன்மை செய்தேன், அவங்க எவ்வளவோ எனக்கு தீமை செய்தார்கள், நான் எவ்வளவோ நன்மை செய்தேன், ஆனாலும் அவர்களுக்கு நன்றி இல்லை. உடனே அடுத்த ஆள் எழும்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க கொடுத்ததெல்லாம் உண்மை, ஆனால் வட்டிக்கு தான் கொடுத்தார்கள் ஆண்டவரே. எப்படி? இங்கேதான் நம்ம சென்ட்ரல், நம்ம லோக்கல்ல தான் இந்த கதை. எப்படி? இந்த ஆள் இருந்துச்சு, நான் எவ்வளவோ நன்றி செய்தேன், அவளுக்கு நன்மை செய்தேன், அவளுக்கு என்ன இல்லை, நன்றி இல்லை. கர்த்தர் மன்னிப்பாராக. யாரு? இவங்க. அடுத்த ஆள் பார்த்துச்சு, என்ன நம்மளே கேவலப்படுத்திட்டா போல் இருக்க, கொடுத்துட்டேன்னு சொல்லி ஸ்தோத்திரம், நான் 5 பைசா வட்டி கொடுத்தேன். அதோட இவங்க எழுப்பி சொன்னவங்களுக்கு டெபாசிட்டே நெஞ்சிருச்சு, போயிடுச்சு. அடப்பாவி, இவள் வட்டின்னு சொல்லி நம்மளை கேவலப்படுத்தி விட்டாளே. உண்மைதான். ஏன்ட்ட வந்து சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், அவள் வட்டிக்கு கொடுத்தாலோ மட்டிக்கு கொடுத்தாலோ உனக்கு உதவி செஞ்சா அதுக்கு உனக்கு நன்றி இல்லை, அது தப்பு. அந்த நேரத்தில் உனக்கு 1 பையிலும் கொடுக்கல, யார் தான் கொடுத்தா? உன் சொந்தக்காரன் கொடுத்தானா, உன் அண்ணன் தம்பி கொடுத்தானா, யார் கொடுத்தா? வட்டிக்குனாலும் யார் தான் கொடுத்தது? அந்த நேரத்தில் உன்னை காப்பாத்தினது அவ தானே. அதுக்கு நீ நன்றி மறந்தது தப்பு. சொல்லியிருக்கேன், இனிமே 2 பேரும் சபையில் எழும்னா சபையிலேயே 2 பேரும் சபையை விட்டு தூக்கிட்டு இருக்கேன். சபைக்குள்ளே கால் வைக்க கூடாது 2 பேரும். இப்படி அறிக்கை செய்யற டீமே என்ன செய்யக்கூடாது, சபையில பிரச்சனையை சபையில எழுப்பி சபையில கேவலப்படுத்தி இப்படி ஒருத்தர் கவுத்துற டீம் சபையில நினைச்ச கூடாது, எழும்பி சாட்சி சொல்லக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது. அப்படிதான் இப்ப அனௌன்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா,
நீங்க சபையில வந்துகிட்டு வட்டி கொடுத்தேன் 3 பைசா 5 பைசா, எனக்கு அவர்கள் உதவி செய்தார்கள், ஆனால் அவர்கள் வட்டிக்குத்தான் கொடுத்தார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். தப்பு, எல்லாம் தவறு. தேவனுடைய சபையை நீ சட்டசபை மாதிரிலாம் பண்ணேன்னா தூக்கி எரிஞ்சு குப்பையில போட்டுருவார். அப்படி இந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்ட மாதிரி போட்டு போயிடுவார் ஆண்டவர். அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு அந்த வேலையே இருக்கக்கூடாது. நீங்க வட்டி கொடுக்குறீங்களா? கொடுத்திருந்தா இன்னையோட நெஞ்சிருங்க, நிப்பாட்டிருங்க. அந்த ஆளுக்கு போனை போட்டு இனிமே வட்டி வேண்டாம், நான் அநியாயமாய் உன்னிடத்தில் வாங்கினதை நான் என்ன செய்கிறேன், திருப்பி கொடுத்துருவீங்களா? என்னைக்கு நீ கொடுக்கறியோ அன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டவன். நான் அநியாயமாய் ஒருத்தனிடத்தில் வாங்கி இருந்தால் நான் எத்தனை தினமாய் கொடுக்கிறேன், நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன்.